ஹே காய்ஸ், வெல்கம் டு கார்த்திக் உலகம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு நைட் டின்னர் நான் தான் செய்ய போகிறேன். பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக சிக்கன் வச்சு சிம்பிளாக ஈஸியாக என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி ரெசிபி பண்ண போகிறோம். அது நம்ம எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது, அந்த இடத்துல தான் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம். இப்போது இந்த இடத்துல வந்துட்டு இப்போ கிச்சனுக்கான செட்டெல்லாம் நம்ம எடுத்து கேஸ் ஸ்டவ் எல்லாம் எடுத்து தயார் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல தான் நம்ம பண்ண போகிறோம். வீட்டுக்குள்ளே வந்துட்டு எப்போவுமே வீட்டுக்குள்ளே தான் நம்ம பண்ணுவோம். சரி, இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெளியே வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், நம்ம இப்போது வீடியோக்குள்ளே வந்தாச்சு. நம்ம இப்போ வந்துட்டு பேன் வச்சுட்டோம், ஸ்டவ்வு காஞ்சிருச்சு. இதில் வந்துட்டு நம்ம ஆயில் போட்டுக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து காஞ்சிரட்டும். ஆயில் காஞ்சோடனே அப்புறம் வந்துட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சாரி, வெங்காயத்துக்கு முன்னாடி வரமிளகா போட்டுக்கலாம். வரமிளகா ஒரு 2 மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அதில் அது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கறியிடும், அதனால் வந்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நம்ம சேர்த்துட்டோம். இது நல்லா வதங்கட்டும். கோல்டன் ப்ரௌனாக வரணும் லைட்டாக. எனக்கே இது செய்ய தெரியாது, எங்கள் அம்மாவை பிள்ளையோட போய் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நான் அவங்களோட ரெசிபி கேட்டு செஞ்சுட்ருக்கேன். வெங்காயம் எவ்வளோ போட்டுருக்கோம்? 2 வெங்காயம் போட்டுக்கோம். 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டோம். தக்காளி போட்டு வதங்கிருச்சு. உப்பு வதங்கினோடனே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி எவ்வளோ சேர்த்துக்கோம்? ஒரு தக்காளி, அது பொடி பொடியாக நறுக்கி உப்பு போட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்புறம் சால்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. சிம்பிளாக இருக்க, பெரிய வேலைலாம் ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிட்டோம். இது அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், டிஷ்ஷே இவ்வளோ தான். வரமிளகா வந்து நம்ம கம்மியாக போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணுவோம், அதனால் வரமிளகா வந்துட்டு நம்ம கம்மியாக போட்டுக்கலாம். சிம்பிளாக அது இதுன்னு எந்த மசாலா ஆட் பண்ண வேணாம். சிம்பிளாக வெங்காயம், தக்காளி, வரமிளகா அவ்வளோ இடி வச்சு சிக்கன் செஞ்சு நம்ம தோசை ஊற்றி சாப்பிட போகிறோம். வதங்கட்டும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். ஈஸி தான் இது செய்யறது, அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் இல்லை இது. வெளியே வச்சு சமைக்கிறத விட பெரிய வேலை என்னென்னா, உள்ளேருந்து பொருள் எல்லாம் கொண்டு வந்து வெளியே வச்சு மறுபடியும் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இந்த பொருள் விட்டு அந்த பொருள் ஏதோ ஒன்று மறந்துடும். போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது வெளியே சமைக்கிறது. வதங்கிருச்சு, இன்னும் கொஞ்சம் வதங்கணும். நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். ஏன் அப்படின்னா அது விட்டோம் அப்படின்னா கருகி போயிடும், அதனால் நம்ம கிண்டிகிட்டே இருக்கலாம். அவ்வளோதான், நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம சிக்கன் வாங்கி எடுத்து வச்சுக்கோல, நல்லா
கழுவி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம். இந்த சிக்கன் வந்துட்டு இது கூட வந்துட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பு வந்து சிம் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிடுங்க. சேர்த்துட்டோமா? சிக்கன் சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மஞ்சத்தூள் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அவ்வளோதான். கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள் நம்ம வரமிளகா வேறு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் மிளகாத்தூள் வந்துட்டு பார்த்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் உங்கள் வீட்டில் ஏதாவது சிக்கன் மசாலா மட்டன் மசாலா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து மட்டன் மசாலா இருக்குது, அதனால் அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மட்டன் மசாலா சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ட்ரையாக தான் இருக்கும். இது வந்து நம்ம அப்படியே மூடி வச்சோம் அப்படின்னா சிக்கன் தண்ணி வரும், அந்த தண்ணியிலே வந்துட்டு வேகும். இதை ஓகே. இப்போ மறுபடியும் உப்பு வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் போட்டோம்னு நினைக்கிறேன், மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு வந்துட்டு தேவையான அளவு தான். நம்ம வந்துட்டு ஜாஸ்தி போட்டோன்னா கஷ்டம், கம்மியாகவே போட்டுக்கலாம். நம்ம சேர்த்தும் பொழுதே கம்மியாக போட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் மறுபடியும் பத்தலை அப்படின்னா கூட நம்ம வந்துட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே ஜாஸ்தி போட்டோன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இது வந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சோன்னா ஒரு 2-3 நிமிஷம் தான். அப்புறம் வந்துட்டு 2-3 நிமிஷம் அதை மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு அந்த கறியில் இருக்கிற தண்ணியை வந்துட்டு இறங்கி வரும். அந்த தண்ணியில் வந்துட்டு அதுவே நல்லா வெந்துடும். சரிங்களா? நம்ம வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் அந்த இது தண்ணியிலே அது வந்து வெந்துருச்சு. இப்போ ஆனால் நம்மளுக்கு வேகணும், அதனால் இப்போ வந்துட்டு தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா சிக்கன் மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அப்படி தான் உங்களுக்கு தண்ணி ரொம்ப வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சிக்கன் மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும், அது வெந்துடும். சரிங்களா? பத்தலைன்னா கூட மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ வந்துட்டு இது மூடி வச்சிடலாம். சரிங்களா? இது வந்து மூடி வச்சிடலாம். இது தண்ணி நல்லா வற்றணும், சிக்கன் நல்லா வேகணும், அந்த அளவுக்கு இது நல்லா வேகட்டும். அடுப்பு வந்துட்டு பெருசாகவே இருக்கட்டும். சரிங்களா? காய்ஸ் இப்போ வந்துட்டு சிக்கன் வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு பாருங்க. சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இந்த சைடு தோசைக்கல்ல அப்படியே காஞ்சிருச்சு. இதில் வந்துட்டு நம்ம தோசை ஊற்றிடலாம். இதில் வந்து தோசை ஊற்றிடலாம். நல்லா சுட சுட
சிக்கன் மசாலா வச்சு தோசை வச்சு சாப்பிட போகிறோம். இது இந்த பக்கம் வேகட்டும். வேக கேப்பில் இது வந்து சிக்கன் நல்லா வெந்துருச்சு, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது ஆஃப் பண்ணிடலாம். சரிங்களா? ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா மல்லித்தலை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிடலாம். மல்லித்தலை இது கூட ஆட் பண்ணிவிட்டு கரெக்டெல்லாம் அப்புறம் இந்த பக்கம் தோசையும் வேகட்டும். காய்ஸ், நம்ம இப்போ சிக்கன் மசாலா செஞ்சுட்டோம், தோசையும் சுட்டுட்டோம். இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நானே சமைச்சு நானே சாப்பிட்றேன், அதனால் பொய் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையை மட்டும் சொல்லுவேன். சிக்கனை தொட்டு சூப்பராக இருக்குது. லைட்டு உப்பு மட்டும் தான் பத்தல, அது நான் போட்டுக்கிறேன். ஆனால் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு அது இதுன்னு எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணல. வெறும் வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், லைட்டாக இன்னும் மட்டன் மசாலா தான் போட்டிருக்கேன். மற்றபடி ஒன்றுமே இதில் சேர்த்துல. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. அது இந்த மாதிரி வெளியே உட்காந்து சாப்பிட்றது நல்லாயிருக்கு. வெளியே இது வீட்டுக்குள்ளேயே தான் எப்போவுமே சாப்பிட்றோம், வீட்டுக்குள்ளேயே தான் சமைச்சு எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்து சாப்பிட்ருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு டேஸ்ட்டில் இருக்கு, சாப்பிடும் போலே இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எல்லாம் நிலா சாப்பாடு சாப்பிடுவாங்க இங்கே, பட் நிலா இருக்குது, மேலே அங்கே நிலா இருக்குது. நான் நிலா தோசை சாப்பிட்றேன். அது சிக்கன் வச்சு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.